நான் 5:30க்கு பேட்டரி லைட்டை எடுத்து அல்லது லைட்டை போட்டோ ஒவ்வொரு குட்டியினுடைய தன்மையும் ஆராய்வேன். ஏன் அறிவுக்கு எட்டிய வரை ஒரு மாதிரியை சிலுத்துக்கிட்டு நிக்கும்னு சொல்லுவாங்க கிராமங்கள்ல. ரோமத்தை ஒரு மாதிரியை வச்சுக்கிட்டு நிற்கும் அப்படின்னா அதுக்கு ஏதோ ஒண்ணு செய்ய போகுதுன்னு அர்த்தம். சரி, அதனுடைய எச்சவாயில பார்த்தோம்னு சொன்ன எச்சவாய்க்கு பின்னாடி பார்த்தோம்னா கழிஞ்சிருந்தா ஒட்டி இருக்கும், வடிஞ்சிருக்கும், அது நமக்கு தெரியும். சரி, புழுக்க போட்டிருந்தா அரிசியா கீழே அந்த புழுக்கையா கிடக்கும், அதை நம்ம பார்த்துருவோம். சரி, அப்ப இதுல ஏதாவது ஒரு வகை இருந்தா ஆகா இதுக்கு இந்த நோய் தாக்க போகுது அப்படின்னு நான் பார்த்துருவேன். இதுக்கு செமிக்காம வயித்தால ஓடி இருக்கு நான் பார்த்துருவேன். சரி, நொண்டுதா முள்ளு முடி என்ன தச்சிருக்கா அப்படின்னு பார்த்துருவேன், அதெல்லாம் பார்த்துருவேன். அப்படி கால் ஒடிஞ்சிருந்தா கூட எனக்கு கட்டுதற்கு தகுதி இருக்கு, தெரியும். ஒரு கால் ஒடிஞ்சு போச்சு போகாம கட்டி சௌரியமாக்கிருக்கேன். சௌரியமாக்க முடியும். அதாவது எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, நல்ல துணி, வாயல் துணின்னு சொல்லுவாங்க கிராமங்கள்ல, வாயல் துணின்னு சொல்லுவாங்க, காட்டன் துணி, இங்கிலீஷ்ல பேச